ஆனந்த், உனக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அந்த முடிவு என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு 3% உயர்த்தி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்ட நிலையில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிகுந்த அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படக்கூடிய அறிவிப்பாக தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 3% உயர்த்தி அதற்கான ஒப்புதலையும் மத்திய அமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக இதுவரையில் இந்த அகவலைப்படி என்பது 55 விழுக்காடாக இருந்தது. தற்போது 3 விழுக்காடு அதிகரிக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் 58 விழுக்காடாக உயர்வடைகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி. இந்த அகவலைப்படி 3 விழுக்காடு உயர்வு என்பது நடப்பாண்டின் ஜூலை 1ஆம் தேதி அந்த தேதி முன்னிட்டு வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக, அதாவது இந்த அகவலைப்படி உயர்வின் மூலமாக மத்திய அரசு ஊழியர்கள் 20 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும், அதே போன்று 69.76 ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செய்தி என்பது மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் இதுபோன்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டப்பட்டு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் இது மத்திய அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் எத்தனை விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு இருக்கும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தியது. அதன் அடிப்படையில் 3 விழுக்காடு உயர்த்தி அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இதுவரை 55 விழுக்காடாக இருந்த நிலையில் தற்போது 3 விழுக்காடு உயர்த்தப்படக்கூடிய காரணத்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி என்பது 58 விழுக்காடாக உயர்கிறது. நடப்பாண்டின் ஜூலை 1ஆம் தேதி முன்னிட்டு வழங்க வேண்டும் என்றும் அந்த ஒப்புதல் வழங்கப்படக்கூடிய இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.